ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ரவியின் பாரு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ருத்துக்குட்டிக்கு பர்த்டே. ஸோ அவனுக்கு பர்த்டே பர்ச்சேஸ்க்கு வந்து என்னென்ன வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டு. நல்லா சந்திரமுகியாக மாறி என் தங்கச்சி இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா. ருத்ரன் பர்த்டேக்காக பர்ச்சேஸ் கார்த்தி ஆனால் பர்ச்சேஸ் பண்ணின்னு இருக்கிறான். யார் பர்த்டேக்கு வந்தோம், யார் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறது? சவுண்டா கேட்கல. யார் பர்த்டேக்கு வந்தா என்ன இருக்கும் போது எடுக்க வேண்டியதா? அப்படியே மற்றவங்க பேர் சொன்னாதான் எடுக்க முடியும் நம்ம ட்ரெஸ் எல்லாம். ஏய் கலர் நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குடி. ஆஃபீஸ் வேறா? எடுக்கும்போது ஒரு ட்ரெஸ் மாட்டாது. 2 hours கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகும். ட்ரெஸ் எடுக்கிறது எங்க மாமா வெளியே போயிடுச்சு. அப்புறம் நம்மளும் சும்மா தானே நிற்கிறோம், காசாக பணமா நம்மளும் போய் 2 ட்ரெஸ்ஸை காட்டுவோம்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு 2 ட்ரெஸ்ஸை தூக்கி காமிச்சிட்டு இருந்தேன். நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி ஐயோ தாங்க முடியலம்மா சாமி வந்துடு, அவனுக்கு வந்தவனுக்கு ட்ரெஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போயிட்டான். ட்ரெஸ் எடுக்க வந்தது என்னமோ ருதுக்கு தான், ஆனால் வந்து நாங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ண போயிட்டோம். அப்புறம் என் சின்ன தங்கச்சி கூட்டின்னு போயிட்டு அவனை சுற்றிட்டு அலைஞ்சிட்டு இருந்தா. நிற்கவும் மாட்டான், ஒன்றும் செய்ய மாட்டான்டி, இவனை என்கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்களே 2 பேரும் எஸ்கேப் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவனுக்கு ட்ரெஸ்லாம் வச்சு சைஸ் பார்த்துட்டு இருந்தா. சரி பாரு, எனக்கு ஒரு நாள் தானே பார்க்குற, ஒரு நாள் சமாளி சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமே எஸ்கேப் ஆகிட்டோம் அந்த பக்கம். ஓகேவா? ருத்ரனுக்கு கேடு. அப்புறம் ஒரு வழியாக எல்லாரோடைய பர்ச்சேஸும் முடிச்சுட்டு அங்கேருந்து பில் பே பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஒரு பை கடை தரமாட்டேன்னு சொல்லிட்டான். 10 ரூபா கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் போட அவன் பையன் வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கையிலே தூக்கிட்டு கிளம்பிட்டாரு. இதுவே நம்ம ஏரியா கடையாக இருந்துச்சுன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கி 2 கட்டை போய் கொடுங்க சண்டை போட்டிருப்போம். ஆனால் இந்த கடையில் போய் அப்படி கேட்க முடியாதுல்ல. சரி ஓகே காரில் தானே போனோம், அதில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. கார்த்தியா நடி நல்லா இருக்கா? லாக் ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு. என்ன எங்க போற? 12 மணிக்கு என் பையனுக்கு கேக் வெட்டணும். சவுண்டா சொல்லு, கேட்கல. நைட்டு என் பையனுக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனால 12 மணிக்கு கேக் வெட்டுறதுக்காக கேக் வரணும். இங்கே தான் இருக்கும், இங்கே தான் பார்த்தேன். ருத்ரன் ப்ளூ கலர் தானே கேட்டான். அது கம்மி இல்லையோ? ஆமாம் இல்லை தான் சொன்னான். ரவி அந்த நட் சைடு
நட்ஸ் தான் நல்லாயிருக்கும். அது நட்ஸ் இல்லையா தம்பி? எடுங்க பிளாக் இதுதான் ஆல்ரெடி வேறு எங்கே வாங்க. இதுதான் நல்லாயிருக்கும் தம்பிக்கா. சாக்லேட்டா இதுக்கு? சாக்லேட் ஃபுல்லாக ஏய் சாக்லேட் நான் காட்டு. சாக்லேட் வேணாம் ரஜி. நைட் 12 அவனுக்கு கேக் கட் பண்ணுறதுக்காக கேக் அங்கேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட கண்டினியூ வீடியோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.